ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது விரும்பி எல்லாருமே வாங்கவும் மாட்டாங்க. இது க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனாலையும் இதை பார்த்தாலும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. நானுமே அப்படி தான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டே நான் வாங்கிட்டு வர மாட்டேன். ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இது வால் பாருங்கள், வாலெல்லாம் அப்படி கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்கும். அதெல்லாம் உடச்சி விட்ருக்காங்க. ஏன்னா அது கையில் குத்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைப்பகுதி பாருங்கள், முதுகு அந்த வாலோடு சேர்ந்து ஒரு எலும்பு போல் வரும். மற்றபடி இந்த மீனில் முள் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் முள் மாதிரிலாம் இருக்காது, அப்படி குருத்து மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படி மென்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள், நல்லா வளவளன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா கத்தியை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த வளவளப்பு எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம கழுவணும். முன்னாடியெல்லாம் மண் தரையில் வச்சு கீழே உட்காந்து நல்லா இதை தேய்ச்சி கழுவுவாங்க. அந்த செங்கலுக்கு மேலெல்லாம் வச்சு இதை அப்படி தேய்க்கும் போது இந்த வளவளப்பெல்லாம் போயிடும். ஆனால் இப்போ நமக்கு அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை. அதனால் நம்ம இந்த இடத்துல தான் வச்சு கட் பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இதை கட் பண்ணி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோவில் பார்த்தேன், இது சாப்பிட்டா இடுப்பு வலி நல்லா குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மாவும் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் இதை தான் அதிகமாக வாங்கி கொடுப்போம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அப்போது கிடச்சா வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு இருந்தேன். அம்மாவும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு மீன், இதே மாதிரி இன்னொரு மீன் இருக்குது. 2 மீன் ஒரே மாதிரி இருந்தது. இப்போ இதை நான் நல்லா சுரண்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கடைசியில் நல்லா கல் உப்பு மஞ்சள் எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிட்டு மேலே எல்லாமே அப்படியே தெரித்து விட்டுட்டு கஷ்டமாயிட்டு. அந்தால என்ன பண்ணினேன், போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. அந்த கிச்சன் மேடை எல்லாமே ஒரே ஒரு மாதிரி இருந்தது, வளவளன்னு இருந்தது. அதை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு 12:30க்கு மேலே ஆயிட்டு. ஏன்னா இது வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் ஒரு ப்ளவுஸு தைக்கணும் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டு உட்காந்தேன். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன்னா இந்த மீனை இப்போவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்ட்டு. இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு மீன் கழுவுறதுனால. ஏன்னா மீன் கழுவுனாலே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல வச்சு க்ளீன் பண்ணால் வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் எல்லா இடமும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு தோசை சட்டி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு நினைக்காதீங்க. அது என் பையனுக்கு ஆம்லேட் போட்டு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா இந்த மண் சட்டி, இது 4 நாள் நம்ம தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி இதில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல நான் ஒரு பல்லாரி உள்ளி எடுத்து கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி ஒரு ஆம்லேட் போட்டு காலையில் வச்ச குழம்பு இருக்குது, அதை வச்சு பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட போகிறேன். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் பசியாக இருக்குது. நான் பசின்னு இல்லை, கொஞ்சம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவான். காலையில் வச்ச குழம்பு சாப்பாடு எல்லாமே இருக்குது, பிரச்சனை இல்லை. முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அதை ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டு மதியம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக இருந்தது. அதனால் இப்போ ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா சாப்பிட்டுட்டு ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துருவோம். நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலைகளை பார்க்கலாம். ஏன்னா நம்ம குழம்பு வச்சுட்டு மறுபடியும் வேலைகளை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிரும். அதனால் இருக்கிறத வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஆம்லேட் போட போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த குழம்பு இருந்ததுனால நான் பீன்ஸு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்பும் இருக்குது, பீன்ஸ் பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இப்போ கண்டிப்பாக அந்த மீனை வச்சிடணும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வாங்கிட்டு வந்தால் உடனே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா, மீன் கழுவுறதுனால இந்த பீன்ஸ் வைக்கிறதுக்கு டைம் இல்லை, வைக்கணும். மீன் குழம்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே நார்மலாக பண்ணுவேன் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம சிக்கன் மசாலாலாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பீஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள், முள் இருக்காது.
அத 1, 2 முள்ளு தான் வந்து குருத்து மாதிரி இருக்கும். நம்ம சிக்கன்லலாம் குருத்து எலும்பு மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இருக்கும். அதெல்லாம் அப்படியே மென்னு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். இந்த மீன பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து மென்னு சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. சிக்கன் கூட எலும்ப கடிக்கக்கூடாது அந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இது ரொம்பவே சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மீன வந்து இப்போ நம்ம குழம்பு வைக்க போறோம். முதல்ல தேங்காய் உடைச்சு எடுத்துக்கிட போறேன். தேங்காய் துருவி அரைக்கணும். தேங்காய் கூடால நம்ம நார்மலா அரைப்போம் இல்லையா? அது மாதிரி இல்லாம, கொஞ்சம் பொருட்கள் வந்து வித்தியாசமா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்து நான் சாப்பிட்டு ஒரு 4, 5 வருஷம் இருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அ டெய்லர் வேலை அதிகமா இருந்தாக்கி நான் சுத்தமா சாப்பாட்டுக்கு டைம் எடுத்து வந்து அதிகமா பண்ண மாட்டேன் அப்படின்னிட்டு, அப்படி பார்த்து பார்த்தே நம்ம உடம்ப வந்து கெடுத்துட்டோம். அதனால இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியமா டைம் ஒதுக்கணும், அப்படிங்கிற மாரி ஒதுக்கி தான் நான் என்னோட வேலைகள வந்து கவனிச்சிட்டுருக்கேன். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? "கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றது" அப்படின்னிட்டு. அந்த மாரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. உடம்புல நெறைய பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம வந்து உடம்புக்கு எது ஹெல்த்தான பொருட்கள் அப்படின்ட்டு தேடி தேடி சாப்பிடுவோம். அந்த மாரி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, தேங்காய் துருவியாச்சு. அதில ஒரு 10, 15 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். நம்ம மசாலாவிலேயே வந்து இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கோம். சோம்பு, ஜீரகம்லாம் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூண்டும் இந்த பெருஞ்சீரகமும் சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ அத அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். புளி வந்து ஊற வச்சுக்கிடலாம். புளி ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 10 போல பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இத வந்து அப்படியே போட்டு வசக்காண்டாம். கொஞ்சம் உரல்ல வச்சு தட்டி போட்டோம் அப்படின்னா, நல்லா ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும். சீக்கிரமா வதங்கிரும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து நம்ம மண்சட்டிய வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த பூண்ட லைட்டா தட்டி எடுத்து வச்சுடலாம். தோல் வந்து ரொம்ப உரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. லைட்டா அந்த தலையிலயும், வாலுலயும் லைட்டா கத்தி வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தோலோட இடிச்சு போடலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய், நல்லெண்ணெய் தான் ஊத்தியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊத்தி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊத்தி வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ ஒரே ஒரு பல்லாரி நல்லா நீள வாக்குல பொடியா கட் பண்ணியிருக்கேன். கடுகு போட்டு கடுகு வெடிச்சதும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் சிவந்து வந்ததும், நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டையும் சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை வந்து சேர்க்கணும். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் 2ஆ கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது ஒரு குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா வைக்கிறேன் அப்படின்னாலே, கரண்ட் வந்து போயிரும் பாருங்க. சரியான நேரத்தில கரண்ட் போயிட்டு, ஆனால் நான் என்ன பண்ணேன், விடக்கூடாது இன்னைக்கு எப்படியாவது இந்த வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னிட்டு, லைட்ட ஆன் பண்ணி வச்சுட்டு, கையிலேயே ஃபோனை வச்சு எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ 2 சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கிடலாம். இது வதங்கினதும், நம்ம வந்து இதில் குழம்பு மசாலா வந்து சேர்த்துடலாம். நார்மலா நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்ப்போம் இல்லையா? அது கூட இன்னும் 1 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட போறேன். இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். புளி வந்து நம்ம நார்மலா சேர்க்குற மாரி சேர்த்துட்டு, நல்லா கரைச்சி, அத வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தண்ணியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த தேங்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு, மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியது தான். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நம்ம வந்து முதலே கொஞ்சம் பொருளெல்லாம் போட்டு வதக்கிட்டோம். அது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு வாசனையும், டேஸ்ட்டும் குடுக்குறதுக்காக தான். இப்போ வந்து இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன். நம்ம நார்மலா சேர்க்குற மாரி கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மீன இதிலே எடுத்து போட்டுறலாம். மீன் வந்து உடஞ்சி போகும், கரைஞ்சிரும் அந்த மாரி எந்த பிரச்சனையுமே இதில இருக்காது. அதனால நீங்க தைரியமா இந்த டைமே போட்டுட்டு, அப்படியே வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். உப்பு வந்து நம்ம சரியான அளவுக்கு இந்த டைம்ல சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மூடி போட்டு அப்படியே கொதிக்க விட வேண்டியது தான். குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷத்துல சூப்பரா ரெடி ஆயிரும். அதுலேயும் மண்சட்டியில வைக்கக்கூடிய குழம்பு வந்து நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறமாவும் நல்லா திக்காகும். அதுக்கேத்த மாரி பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்க, குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. உப்பெல்லாம் பார்த்தேன் கரெக்டாக இருந்தது. மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சாச்சு. குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிட்டு. கடைசியில கொஞ்சம் அந்த கறிவேப்பிலையும், மல்லி இலையும் அப்படி மேலாட்டில தூவி விட்டுட்டு, ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியது தான்.
பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்க்கறக்கு ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு மூடி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது பீன்ஸ் இப்போ வெட்டி வச்சது இருக்கு இல்லையா, அதை வந்து பொரியல் வச்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு பீன்ஸ் பொரியலா அப்படின்ட்டு கேட்காதீங்க. எதுனாலும் நம்ம விருப்பப்படி சாப்பிடலாம். நமக்கு எந்த மாதிரி டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ சோறு ஒரு கரையில் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சுட்டேன். இந்த பக்கத்தில் வந்து பீன்ஸுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பீன்ஸும் போட்டு தண்ணி தெளித்து இதை நல்லா கிண்டி கிண்டி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி தான் சேர்த்துக்கிட போகிறேன். வத்தல் தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியது தான். பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பொரியல் வந்து நம்ம நிறைய செஞ்சுருக்கோம். அதனால் அதுக்கு வந்து பெரிய வீடியோவாக தேவையில்லை. அதனால் சிம்பிளாக நான் வந்து முடிச்சிட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வடித்து வச்சாச்சு. இனி வந்து நம்ம சாப்பிட்ற வேண்டியது தான். இப்போ பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆகிட்டு சூடான சாதத்தில் நம்ம வந்து அந்த மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றி சாப்பிட்டா போதும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீனை பார்த்த உடனே இது எப்படி இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தான் எல்லாமே கடவுள் படைச்சிருக்காரு. நம்ம எதையுமே கழிக்காமல் சாப்பிடணும். அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன். இந்த ஒரு சில நேரங்களில் டைம் இல்லாமல் தான் நம்ம வந்து இந்த பொருட்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஆனால் இதுக்காகவே டைம் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நானும் கேள்விப்பட்டேன். இது கூட இப்போது நம்ம வந்து மீன் குழம்பும் பீன்ஸ் பொரியலும் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேலைகளை பார்க்க வேண்டியதான். இன்றைக்கி அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.